வணக்கம். முன்னொரு காலத்தில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் மிகப்பெரிய சண்டை நடந்திருக்கு. எதனால் சண்டை நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகத்தையும் ஆளணுங்கிற காரணத்துக்காக சண்டை நடந்திருக்கு. உலகத்தையும் ஆளணும் அப்படிங்கிறதுனால அசுரர்கள் சைடு பெரிய போட்டி, தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பெரிய போட்டி. இதில் 2 புரோகிதர்களை தேவர்களும் அசுரர்களும் யூஸ் பண்ணியிருக்காங்க. தேவர்கள் யூஸ் பண்ண வருது பிரகஸ்பதி அப்படிங்கிற ஒரு புரோகிதர். அசுரர்கள் யூஸ் பண்ணது நம்மளுடைய சுக்கராச்சாரியார். இந்த 2 பிராமணர்களையும் முன்னிறுத்தி தான் யுத்தத்தை நடத்தியிருக்காங்க. யுத்தத்தை வீழ்த்தப்பட்ட அசுரர்களை எல்லாம் சுக்கராச்சாரியார் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, சஞ்சீவி வித்தையை தெரிஞ்சுக்கிட்டு யார் யாரெல்லாம் அசுரர்கள் கொல்லப்பட்டார்களோ அவர்களெல்லாம் மீண்டும் மீண்டும் எழுந்து வந்து சண்டை போட்டிருக்காங்க. அந்த சண்டையை பார்த்துட்டு அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. இந்த சஞ்சீவி மரம் எங்கிருந்தது அப்படின்னு ஒரு கொஸ்டின் எழுப்புனா, முன்னொரு காலத்தில் சங்ககிரி மலைக்கோட்டை, அதாவது சேலம் டிஸ்ட்ரிக்ட் சங்ககிரி மலைக்கோட்டையில் இருந்ததாக செவிவழி செய்திகள் என்னிடம் வந்திருக்கிறது. இந்த சஞ்சீவி வேறு சஞ்சீவி மந்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை மந்திரமாக்கிக்கிட்டாங்க. சஞ்சீவி வேற பக்கத்தில் கொண்டு போய் வச்சாலே போதும், இறந்தவர்களுடைய புண்ணு, அது அடிபட்ட புண்ணு ஆறி போயிடும், இம்மிடியட்லி உடனடியாக ஆறி போயிடும். அதனுடைய விஷயந்தான் இன்றைக்கி சர்ஜரி, ஆப்ரேஷன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதனுடைய அடிப்படையில் தான் இன்றைக்கி வந்துக்கிட்டு இருக்குது. அதாவது இதன் மூலியமாக அசுரர்கள்லாம் மீண்டும் மீண்டும் போய் தேவர்களை தாக்கிக்கிட்டே இருக்காங்க. தேவர்கள் அச்சுறுத்தல், அவங்க ஒரு பயப்படுறாங்க. இப்போ என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ சுக்கராச்சாரியார்கிட்ட ஒருத்தரை அனுப்பி நாம் அந்த வித்தையை எப்படின்னு தெரிஞ்சுக்கணும், அது தெரிஞ்சுக்கிட்டாதான் இவங்களை நம்மளை ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சூட்சமமாக யோசிக்கிறாங்க தேவர்கள். இந்த சூட்சமாக யோசித்து ஒருத்தரை நியமிக்கிறாங்க. அந்த நியமிக்கிறவர் யாருன்னா, பேரறிவு கொண்டவர், கண்ணழகு அவ்வளோ அழகானவர், பார்த்த உடனே லவ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பேரழகன் கொண்டவராக இருக்கிறாங்க. அவரை சூஸ் பண்ணுறாங்க. அவர் தான் கஷன், பிரகஸ்பதியினுடைய மகன். அவர் ஒரு ரிஷியினுடைய பேரன். அவரை சூஸ் பண்ணி, இது மாதிரி எங்களுக்கு ரொம்ப துன்பமாக இருக்குது, நீ சுக்கராச்சாரியார்கிட்ட போய் அவர்கிட்ட ஒரு வித்தை இருக்குது, சஞ்சீவினி வித்தைன்னு ஒரு வித்தை இருக்குது, அந்த வித்தையை நீ கற்றுக்கிட்டு நம்மக்கிட்ட நம்மளை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவர்கள்லாம் முடிவு பண்ணி அனுப்பி விடுறாங்க. இவரும் போய் இந்த மாதிரி, நான் பிரகஸ்பதியினுடைய பையன், அகரிஷ் ரிஷியினுடைய பேரன், எனக்கு உங்கள்கிட்ட இருந்து உங்களுக்கு பணிவிடைகள்லாம் நான் செஞ்சு உங்களுடைய சாஸ்திர சம்பிரதாயங்கள்லாம் நான் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முறைப்படி கேட்குறாரு. உயர்ந்த குலத்தில் பிறந்த உனக்கு நான் இல்லைன்னு மறுப்பு சொல்ல முடியாது, நீ சேர்ந்துக்கலான்னு சொல்லிட்டு உடனே அவர் ஒரு ரூல்ஸ் எல்லாம் சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் சொல்லிடுறாரு. ஓகேங்க, நான் எல்லாமே அந்த மாதிரி நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாரு. இது மாதிரி சேர்ந்துட்டு பணிவிடைகள், எல்லா விஷயங்களும், யாகத்துக்கு தேவையான பொருட்கள், பணிவிடைகள், இவர் சுக்கராச்சாரியாருக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் அவர் எதிர்பார்க்காத அளவுக்கு பண்ணுறாரு. ரொம்ப சுக்கராச்சாரியாருடைய மனசுலையும், சுக்கராச்சாரியாருடைய பொண்ணு தான் தேவயானி, தேவயானியினுடைய மனசுலையும் ரொம்ப இடம் பிடிச்சிடுறாங்க. தேவயானிக்கு நடனம் ஆடி காமிக்கிறது, அவங்களுக்கு பாட்டு பாடி காமிக்கிறது, அப்புறம் அந்த பிடில் வாசித்து காமிக்கிறது, இந்த மாதிரி சரியான ஒரு மனதை கவரக்கூடிய அளவுக்கு எல்லா விஷயங்களும் தேவயானிக்கு பண்ணுறாரு, சுக்கராச்சாரிக்கும் பண்ணுறாப்புல. உடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. இந்த வித்தையை கற்றுக்கிறதுக்காக தான் தேவர்கள் இவனை அனுப்பிச்சிருக்காங்கிற ஒரு விஷயத்தை சில நாட்களுக்குள்ளேயே அசுரர்கள் கண்டுபிடிச்சிடுறாங்க. ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆடு மேய்க்க போகிறார். ஆடு மேடெல்லாம் தன்னுடைய குருவனுடைய ஆடுகளை மாடுகளையெல்லாம் மேய்க்கிறதுக்காக ஒரு மலை பிரதேசத்துக்கு போகிறாரு. அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கசனை பிடிச்சி வெட்டிடுறாங்க. வெட்டி நாய்க்கு இறையாக போட்டுடுறாங்க. நாய்க்கு இறையா போட்ட உடனே என்ன ஆகுதுன்னா, ரொம்ப சாயந்தரமான உடனே மாடுகள் ஆடுகள்லாம் வீட்டுக்கு லேட்டாகி தான் வருது. லேட்டாக எப்பயுமே கூட வரக்கூடிய கசன் வரலன்னொடனே ரொம்ப சந்தேகப்படுறாரு. தேவயானி ரொம்ப சந்தேகப்படுறாங்க. அப்பா கிட்ட போய், சுக்கராச்சாரியர்கிட்ட போய் இது மாதிரி
கசனை காணோம், ஏதோ ஒன்று நடந்துருச்சாட்டிருக்குது. ஏன்னா எப்பயுமே ஆடு மாடுகளோட விளையாண்டுக்கிட்டும் பாட்டு பாடிக்கிட்டும் அவங்களோட குதூகலமாக தான் வருவார். ஆனால் இன்னைக்கு வரலைங்க, என்ன ஏதுன்னு கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொன்னோடனே அவர் இறக்கப்பட்டதை வந்து இவருடைய தியான இதில் தெரிஞ்சுக்குது. உடனே என்ன பண்ணுறாருன்னா சஞ்சீவினி வித்தையை புருஷோத்தம் பண்ணோடனே அவர் அங்கேருந்து கிளம்பி உயிரோடு எந்திரிச்சு நாய்களினுடைய வயிற்றை கிழிச்சிக்கிட்டு வரார் வெளியே. நாய்கள்லாம் செத்து போயிடுது. நாயோடைய வயிற்றை கிழிச்ச உடனே என்ன பண்ணுது, அங்கேருந்து கிளம்பி வராரு. வந்த உடனே தனக்கு நேர்ந்த கொடுமைகளை சொல்கிறார். இது மாதிரி அசுரர்கள்லாம் எனக்கு வந்து யாரோன்னு தெரில, எனக்கு இது மாதிரிலாம் பண்ணிட்டாங்க, வெட்டி என்னை வந்து இது பண்ணிட்டாங்க. அதனால் வந்து நான் எழுந்திரிச்சு வந்துட்டேன், இந்த உங்களுடைய சஞ்சீவினி இதனால் நான் எந்திரிச்சு வந்துட்டேன், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது அப்படின்னு சொன்னோடனே சொல்கிறாப்புல. பணிவிடைகள்லாம் பண்ணுறாப்புல, குரு வணக்கம் செலுத்துகிறாப்புல. மீண்டும் இறந்த உயிரை மீண்டும் பிறப்பிக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் கொடுத்துட்டீங்க, எனக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு தேவயானியும் ரொம்ப சந்தோஷப்படுறாப்புல. அடுத்தது என்ன பண்ணுறாங்கன்னா, அடுத்ததும் இதே மாதிரி போன தடவை தானே அவங்களுக்கு அசுரர்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆஹா, இவன் என்னென்ன கொன்னது தெரிஞ்சு நாய் சாப்பிட்டும் நாய் வயிற்றுலேருந்து கிழிச்சிட்டு வர அளவுக்கு இவர் ஒரு மந்திரத்தை கற்று வச்சுருக்காராங்கிறது இன்னும் ஆச்சரியமாக போயிடுச்சு. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அடுத்தது இதே மாதிரி ஒரு சில நாட்கள் கழித்து இதே மாதிரி பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ கொன்று சாம்பலாக ஆக்கி கரைச்சி விட்டுறாங்க, தண்ணியாக கரைச்சி விட்டுறாங்க. இப்போ கரைச்ச உடனே என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ தேவயானி ரொம்ப புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இதே மாதிரி நடக்குதே, முன்னொரு ட்ரிப்பு நடந்தது, இந்த ஒரு ட்ரிப்பு நடந்தது, ஒரு மனுஷனை எத்தனை ட்ரிப்பு நான் உயிர் பிழைத்து வரட்டும் அப்படின்னு சொன்னோடனே, இல்லை எனக்கு ரொம்ப பிரியமானவன், என்னை ரொம்ப சந்தோஷமாக வச்சுருக்கிறான், எனக்கு வந்து நடனம் ஆடி காமிக்கிறான், பிடில் வாசித்து காமிக்கிறான், வீணை வாசித்து காமிக்கிறான், இது மாதிரி என்னை ரொம்ப சந்தோஷமாக வச்சுருக்கிறான். அவன் வருகைக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி சந்தோஷம் இல்லை, அதனால் எனக்கு வந்து கசனை காப்பாற்றி கொண்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லி கெஞ்சிராப்புல. சரி ரைட்டு, மகள் இவ்வளவு தூரம் வந்து கெஞ்சிராப்புல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சஞ்சீவி வித்தையை அந்த மந்திரத்தை சொல்கிறாப்புல. பையன் கிளம்பி வந்துடுறாப்புல. வந்த உடனே இது மாதிரி மறுபடியும் அவர்களுக்கு எனக்கு அவர்களாலவே துன்பம் ஏற்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு, சரி இனிமேலாவது பார்த்து ஜாக்கிரதையாரு, இவங்ககிட்ட மாட்டாத, யார் என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறேன். இல்லை, அவங்க மாறுவேஷத்தில் வந்திருக்காங்க, யார் என்னன்னு தெரியல. சரி ரைட்டு ஓகே அப்படின்னு பார்த்தா, 3வது ட்ரிப்பும் இதே மாதிரி என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொன்றுறாங்க. வயிற்றிலிருந்து இப்படி பிறக்க போகிறாரு. அந்த வயிற்றில், அதாவது சுக்கராச்சாரியாரனுடைய வயிற்றிலிருந்து பிறக்க போகிறாரு கசன். அது எப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ரொம்ப நன்றி.